இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 24, புகழ், குறள் எண் 240. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள் இதுவே ஆகும். வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம்மாட்டு வசை உண்டாகாமல் வாழ்பவரே உயிர் வாழ்பவரே வாழ்பவராவர், புகழ் உண்டாகாமல் வாழ்வாரே இரத்தார் ஆவார் என்கிறார். பழிக்கு இடமில்லாமல் புகழ் பெற வாழ்வதுதான் வாழ்க்கை. பழி இல்லாமல் வாழ்பவரே வாழ்பவர், புகழ் இல்லாமல் பழியோடு வாழ்பவர் உயிர் வாழாதவரே. உயிரோடு வாழும் வாழ்க்கை பிறருக்கு பயன்பட்டு அதனால் புகழ் பெறுவதுதான். அப்போ புகழ் இல்லாமல் வாழ்வது பழியோடு வாழ்வதுதான். அது வாழ்க்கை அல்ல. அது உடம்போடு இருந்தாலும் உயிரோடு இல்லை என்றுதான் பொருள். தெய்வப்புலவர் ஒவ்வொரு குறளுக்கும் கடைசியில் நான் என்ன சொல்லுவேன், ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருவார். கடைசியில் அவருடைய முத்திரையை பதிப்பார். ஒரு மனிதன் புகழோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் அது வாழ்க்கை. புகழ் இல்லாமல் வாழ்வது வாழ்க்கையே அல்ல என்கிறார். வாழ்க்கையே அல்ல என்கிறார். இதுக்கு மேலே ஒன்று வேணுமா? ஆனாலும் நீங்கள் புகழ்பட வாழ்வது, ஈகை செய்வது, அந்த ஈகை செய்வதற்கு பணம் வேண்டும். அந்த பணமும் அற வாழ்க்கையில் தான் பெற வேண்டும். எல்லாரிடத்திலும் பணம் உண்டு. ஆனால் அந்த பணம் நல்ல வழியில் வர வேண்டும், அற வழியில் வர வேண்டும். அற வாழ்க்கை வாழ்வதுதான் மனிதன் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதை என்ன அற்புதமாக அவர் சொல்லியிருக்கார் பாருங்கள். ஆரம்பத்தில் இருந்தே ஒவ்வொரு குறளிலும் தன்னுடைய முத்திரையை பதித்துள்ளார். அதனால இது 24வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 24வது அதிகாரம், புகழ் 240. இதோடு முடிவடைகிறது இந்த அதிகாரம். நாளை மீண்டும் ஒரு அதிகாரத்துடன் உங்களோடு குரல் கொடுப்பவன், திருக்குறள் கொடுப்பவன், எழுத்தாளர் சு. பரமசிவம், மதுரை. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கிறேன். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். அலைபேசியை ஒதுக்கிவிடுங்கள். அரை மணி நேரம் ஒதுக்கிவிடுங்கள். ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிவிட்டு குறளில் ஈடுபடுங்கள். குறளை படியுங்கள். குறளையும் படிக்க வேண்டும். குறளை படித்தோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனுடைய பொருளையும் படிக்க வேண்டும். பொருளை ஆராய்ந்து படிக்க வேண்டும், என்ன சொல்கிறார் என்று. நீங்கள் பரிமேலழகர் உரையை நீங்கள் படிக்க வேண்டாம். பரிமேலழகர் உரைதான் நல்ல உரை. ஆனால் உங்களுக்கு எளிதாக வேண்டும் அல்லவா? அதனால் அவர் ஒரு மூவாவும் நல்லா எழுதியிருக்காரு. மூவாவினுடைய உரையை படிங்க. உங்களுக்கு ஈஸியாகவும் புரிஞ்சுக்கிறோம். அதனால் சொல்கிறேன், மூவாவினுடைய உரையை படிங்க. இதை விட கலைஞர் எழுதிய நூல் அதை விட ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் அது உங்களால் வாங்க இயலாத சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் மூவா உரையை வாங்குங்கள். குறைச்சே வாங்கலாம் மூவா உரை. அதில் மூவா உரையிலிருந்து படிங்க. படித்தீர்களானால் நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டை இன்னும் முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி தமிழ்நாடு இருந்ததோ அதே மாதிரி உங்களால் தான் உருவாக்க முடியும். ஏனால் எங்களை போன்றவர்கள் எல்லாம் அகவை தாண்டியவர்கள். அந்த அகவைக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் இளைஞர்கள் துடிப்போடு இருப்பீர்கள். தமிழகத்தை மீண்டெடுப்போம். தமிழகம் பண்பாடு சிறந்த தமிழ்நாடாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் வாழ வேண்டும். அப்படியே உருவாக்கி வாழுங்கள்.
நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலோடு உங்களோடு சந்திக்கும் பரமசிவம், எழுத்தாளர்.